அனைவருக்கும் வணக்கம். என் பையன் இங்கே தான் படித்தார். அவர் அலட்சியத்தினால ஒரு 4 மார்க்கில் விட்டுட்டார். அவர் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு பட்சத்தில் அவர் டென்ஷன் ஆகிட்டார். இனிமேல் வேணாம்மா, நான் படிக்கலை. எனக்கு எங்கள் ஊர் கும்பகோணம், அதனால கும்பகோணத்தில் ஒரு பிரான்ச் இருந்திருந்தால் இதே மாதிரி இருந்தால் இன்னும் அங்கே இருக்கிற நிறைய பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. இதே மாதிரி ஒரு சென்டர் இல்லையே, சார் மாதிரி நடத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. எல்லாரும் நடத்துகிறாங்க, எல்லாராலையும் நடத்தி பேர் புகழும் வாங்க முடியாது. அது நம்ம என்ஆர்ஐ அகாடமியால் மட்டும், சாரால் மட்டும்தான் முடியும். எங்கள் பையன் வந்து அவன் படிக்கும்போதே சொல்லுவான், அம்மா சாருக்கிட்ட நீ எதுக்கால நின்று பேசவே முடியாதும்மா, என்னப்பா ஏன் இப்படி பயப்படுற, நீ ஏன் இப்படி பயப்படுற, நான் 34 இயர்ஸ் சர்வீஸ், இன்னும் எனக்கு ஒரு 5 இயர்ஸ் இருக்குது, நான் டீச்சராக இருக்கேன், என்னை பார்த்தே நீನು இப்படி பயப்படுறியே, நல்லா 21 வயசுலேயே நான் வேலைக்கு போயிட்டேன், என்னை படிக்க வச்சது எங்கள் வீட்டுக்காரர் தான். எனக்கு 18 வயசுலேயே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. 19 வயசுல என் பையன் பிறந்தான். அதுக்கப்புறம் நான் 21 வயசுலேயே வேலைக்கு வந்துட்டேன். நான் இப்போ டாக்டரேட்டு, என்னை படிக்க வச்சது அவர் தான். நான் 21 வயசுலேயே வேலைக்கு போனதுனால நிறைய விஷயங்கள், அனுபவங்கள், கல்வியால் மட்டும்தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதுக்கு உதாரணம் நம்ம சாரு, என்ஆர்ஐ சாரு. என்ஆர்ஐங்கிறது ஒரு அகாடமி இல்லை, இது ஒரு பிராண்டு. இது வந்து ஒரு பிராண்டுங்கிறதுல முழு நம்பிக்கை வைங்க எல்லாம். எப்படி வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனால ஒவ்வொரு ரூரல் ஏரியாஸை, இங்கே பெரிய பெரிய ஆளுங்க வேலைக்கு போகிறதில்ல, எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. பட் ஒவ்வொரு ஏரியாஸ்லேயும் ரூரல் ஏரியாஸில் அவ்வளோ பிள்ளைங்க வந்து வேலைக்கு போகிறாங்க. என்ஆர்ஐ அகாடமியை நம்பி இருக்கிறாங்க. அது சாரை மட்டும்தான் நம்பி இருக்காங்க. ஏன்னா சார் மட்டும்தான் அப்படி நடத்துவார். அந்த ரிப்புடேஷன் பயிற்சி அப்படிங்கிறது சாரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வந்து அதை பிள்ளைங்க ஏற்றுக்கிறாங்க. அவரால் மட்டும் அந்த டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிட்டு மாணவர்கள் மனத உளவியலை நல்லா புரிஞ்சிருக்காரு. அது வந்து மாணவர்களை சென்றடையுது. அதனால் மாணவர்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு எளிமையாக படிக்கிறாங்க. அந்த கிராமத்தில் உள்ள எல்லாராலையும் வந்து சிபிஎஸ்சி படிக்க முடியாது, எல்லாராலையும் மெட்ரிக் படிக்க முடியாது. ஆனால் வந்து சார் உளவியெல்லாம் அந்த மாணவர்களுடைய மனதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஷார்ட்கட்டு, அந்த மாதிரி டெக்னாலஜி, சாங் கட்டு, இது மாதிரிலாம் போட்டு சொல்லி கொடுக்கறது வந்து, அதுக்காக அவங்க எவ்வளோ பயிற்சி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசிரியரால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும். அதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கும். அது மாதிரி சார் உன்னுடைய உடல் உழைப்பு, மென்டல் டார்ச்சர், இதெல்லாம் வந்து யாராலையுமே இந்த 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 என்ஆர்ஐங்கிற பிராண்டு அதை வந்து ஏற்றுக்கிட்டு நடத்துறது ஒரு மனிதனால், மிகப்பெரிய மனிதனால் மட்டும்தான் முடியும். அதுக்கு சார் நான் ரொம்ப தலை வணங்குறேன்.